6 மணி செய்திங்க. நாங்க சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இது கருத்து உங்கள் சொத்து அப்படின்ற மாரி ப்ளூடூத் ஹெட்செட் யூஸ் பண்றவங்களா இதை கேளுங்க. சூப்பரா இருக்குங்க. ஐ மின்மினிக்கும் பூச்சிகள் விளையாடுவதே பார்த்துக்கள் அப்படின்னு பாட்டு கேட்க ஆசையா இருக்கு, சுகமா இருக்கு, சுவையா இருக்கு அப்படின்னு இளையராஜாவிலேருந்து ஏஆர் ரகுமான், இவனு, ஆனி, ஜீவின்னு எல்லா பாட்டும் கேட்பீங்க. ஹிட் அடிச்சு பார்ப்பீங்க. காது சூப்பரா இருக்குங்க. கேட்க மனமா இருக்கு. காதுல தித்திப்பா இருக்குன்னு எல்லாரும் கேட்டு இருப்பீங்க. மோஸ்ட்டாக கேட்பீங்க. ப்ளூடூத் ஹெட்செட்டை காதில் மாட்டிப்பீங்கன்னு ட்ரெயினில் நான் காலையில் போனாலே எல்லாரும் அந்த ப்ளூடூத் ஹெட்செட் எடுத்து காதில் மாட்டிக்கிறாங்க. அது ஒரு ட்ரெண்டுனாலும் இதுதான்பா இப்போ ட்ரெண்டு போல்ட்டு அப்படின்னு சொல்ல ஆசையாக தான் இருக்குது. பட் ஸ்டில் ஆய்வில் என்ன குறிப்பிட்டு இருக்காங்கன்னா, சார் நீங்கள் கேளுங்க சார், அதுலன்னு கொஞ்சம் அர்த்தம் இருக்குது சார். சார் சென்னையிலேருந்து தாம்பரத்துலேருந்து செங்கல்பட்டு வரையும் அவ்வளோ நேரம் கேட்பீங்களா சொல்லுங்கள்? இல்லை செங்கல்பட்டுலேருந்து சென்னை சென்ட்ரல் வரையும் அவ்வளோ நேரம் கேட்பீங்களா? இவ்வளோ நேரம் கேட்டால் என்ன சார் ஆகும்? நான் கேட்குறேன், என்ன ஆகும்? தலைவலி வரும். சும்மாவா? காதில் பாக்டீரியா உண்டாகும். சும்மாவா? அதுக்கப்புறம் என்ன? இதயத்தை பாதிக்கும். சும்மாவா? அப்புறம் நம்ம ஆல்ரெடி கவனமாக இருக்கிறதே அரிது அரிது, மானிடராக பிறந்தல் அரிதுன்ற மாதிரி ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க மாட்டோம். ஏதாவது ஒன்றுத்தில் தான் கவனமாக இருப்போம். அதில் வேறு தினமும் கேட்டு கேட்டு நீங்கள் பார்த்து இருந்தால் கவனச்சிதறல்லாம் ஏற்படும். சார் பாட்டை கேளுங்க, இனிமையாக இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சார் எல்லாமே ஒரு லிமிட்டு தான் சார். அளவோடு எடுத்தால் அமிதமும் நஞ்சு. நஞ்சா பஞ்சா சரி, ஏதோ ஒரு பொன்மொழி எனக்கு கிடைச்ச கனி மொழி அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு. இதுக்காக விடாமல் மூச்சு இதெல்லாம் நான் ஏன் சொல்லுறேன்னா, சார் நல்லா இருங்க, ஆரோக்கியமாக இருங்க, ஸ்ட்ரென்த்தாக இருங்க, காலை கருத்து இதுதாங்க நடக்குது, காதில் கேட்குது அப்படின்னு காதில் கேட்டு கேட்டு தள்ளப்படுறோம் அள்ளப்படுறோம், 6டா தள்ளப்படுறோம் அள்ளப்படுறோம், 7டா அப்படின்னு பாட்டை கேளுங்க. இல்லை பாட்டு கூடவே வைபாவுங்க. ஆனால் கொஞ்சமாக கேளுங்க, கொஞ்ச நேரத்தில் கேளுங்க, கொஞ்ச காலத்துக்கு மட்டும் கேளுங்கன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் டைமுக்கு மட்டும் கேளுங்க. அதுக்கு மேலே வேறு ஏதாவது கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிறேன். இது எங்கள் கருத்து, உங்கள் கருத்து, மக்கள் கருத்து, ஆய்வாளர் கருத்து. எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது, காலை கருத்தில் கலவரம் கிடையாது அப்படின்னு சொல்லி முடிக்குவாங்க. சமரசமாக ஆயிக்கலாங்க. எதுக்கு வீண் பேச்சு? விடிஞ்சா போச்சு, இது ஒரு பேச்சு அப்படின்னு கமெண்ட் கத்தாதீங்க. கமர்கட்டு வாங்கி சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். உங்கள் விருப்பம், கத்துங்கள், கமர்கட்டு வாங்கி சாப்பிடுங்கள். மறக்காமல் ஹெட்செட்டை அளவோடு போட்டு அளவோடு கேளுங்கன்னு சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.